அவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இடம், இந்த மரம், இந்த கலர் அழகா இருக்குல்ல. இங்க விதவிதமாக இப்பதான் துளிர் விடுகிற காலம், இந்த வசந்த காலம்னு சொல்லுவாங்கல்ல. இந்த மரங்கள்ல விதவிதமான கலர்ல அழகழகான பூக்கள் வருகிறது. ஆச்சரியமா இருக்கிறது இந்த கலர்கள். ஆண்டவர் அதுக்கு அழகான கலர்களை கொடுத்திருக்கிறார். அதை பார்க்கும்போது ஒரு பெரிய சந்தோஷம். சரி, இப்ப ஆண்டவர் உங்களுக்கு என்ன வார்த்தை கொடுக்கிறார் என்று சொன்னால், 66ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று ஒரு பக்தன் சொல்லுகிறார். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். இந்த ரெண்டுமே பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்களை குறிக்கும். நெருப்பை கடந்து வந்திருக்கப்பா, நெருப்ப மாதிரி சோதனை அப்படி சொல்லுவீங்கல்ல. தண்ணீரை கடந்து வந்திருக்கிறேன், பெரிய வெள்ளத்தை தாண்டி வந்திருக்கிறேன் அப்படி சொல்லுவான்ல. ஆண்டவர் தன் ஜனத்தை நடத்தும் போது செங்கடல் என்கிற பெரிய கடல் தண்ணீரை கடந்து கொட்டி கொண்டு வந்தார். யோர்தான் நதி என்கிற வெள்ளம் அதை கடந்து அழைத்து கொண்டு வந்தார். சில சமயம் உடைய வாழ்க்கையில நெருப்ப போல சோதனைகள், போராட்டங்கள், அக்கனிக்குள்ளே நடந்து வருவதை போல ஒரு அனுபவம், தண்ணீருக்குள்ளே கடந்து வருவதை போல ஒரு அனுபவம், அதையெல்லாம் கடந்து வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எதனால தெரியுமா? செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு. தேவ ஜனங்கள் அந்த வழியா நடத்துதான் செழிப்பான கானான் தேசத்தை வந்து அடைந்தார்கள். வேதத்தை வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தின போது செங்கடலை கடந்தாங்க, மாரா என்கிற கசப்பை கடந்தார்கள். அதன் பிறகுதான் ஏலிம் என்கிற செழிப்பான இடத்தை பார்க்க முடிந்தது. அப்ப ஏன் இந்த பாடுகளை கர்த்தர் உங்களை நடத்துறார் தெரியுமா? ஒரு செழிப்பான ஆசீர்வாதம் உங்களை காத்திருக்கிறது. இனி ஒரு நாட்கள் செழிப்பான ஆசீர்வாதத்தை பார்க்க போறீங்க. இதுவரைக்கும் ஒரு வனாந்தரம், கஷ்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள், அதுக்கு மத்தியில வந்தீங்கல்ல. இனிமேல் செழிப்பான நாட்கள், ஒரு ஆசீர்வாதத்தின் நாட்கள், அதை நீங்கள் பார்க்கும்படி கர்த்தர் கொண்டு வருகிறார். அதுக்கு தான் இந்த வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரே, நெருப்புல நடத்திக்கிட்டு வந்தீங்க, தண்ணீர்ல நடத்தி கொண்டு வந்தீங்க, வெள்ளத்தெல்லாம் தாண்டி வந்துட்டோம், இப்ப செழிப்பான இடத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறேன்னு சந்தோஷமா ஆண்டவரை துதிங்க. செழிப்பை உங்களுடைய வாழ்க்கையில காண்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? இதுவரைப்பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு, இதுவரைப்பட்ட நெருக்கங்களுக்கு ஒரு முடிவு. இனி எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம், ஆசீர்வாதமான ஒரு செழிப்பான காலங்களை நீங்கள் பார்க்க போறீங்க. அதுக்கு தான் ஒரு சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். நம்மை ஆசீர்வதித்த மகிழ பண்ண, நம்முடைய வாழ்க்கையில செழிப்பை கொடுக்க இயேசு அந்த பாடுகள் மத்தியிலே கடந்து போனார். அதனாலதான் இந்த வாக்குத்தத்தத்தை தருகிறார். இன்னைக்கு விசுவாசத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே, நெருப்பை கடந்து வந்தோம், தண்ணீரை கடந்து வந்தோம், அதெல்லாம் கடந்து வர உதவி செய்தீங்க. செழிப்பான இடத்துக்குள்ள எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க. இனி செழிப்பை நாங்கள் காண போகிறோம். நானும் என் குடும்பத்தாரும் செழிப்பான நன்மையை பார்க்க போகிறோம். அதை விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.